காலையிலேயே சாயந்தரமா எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பேர் வேலைக்கு போயிட்டு வராங்க பார்த்தீங்களா. ஆனால் அவ்வளோ வேலைக்கு போயிட்டு இந்த ஜென்ஸு கஷ்டப்பட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதி இருக்காது. ஒரு டீ போட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரு கை கால் அமைக்க விட மாட்டாங்க, ஒரு மசாஜ் பண்ண மாட்டாங்க, நிம்மதியாக ஆறுதலாக பக்கத்தில் உட்காந்து பேச மாட்டாங்க. கல்யாணம் பண்ண வந்த கணவனாச்சே அவனுக்கு வந்து ஒரு நன்றி விசுவாசமாக இருக்கணும்னு இந்த நன்றியே இருக்க மாட்டேதுங்க லேடிஸுக்கு. பேசுகிறேங்க, ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாகவே நான் ஒன்று பேசுங்க. ஓகே, இப்போ வந்து அவங்க வந்து செய்கிறாங்க சாப்பாடு 3 வேளையும் செய்கிறாங்களா, காலையில் மதியானம் நைட்டு 3 வேளையும் செய்கிறாங்க. ஆமாங்க, நல்லா மூக்கு பிடிக்க நம்ம சாப்பிட்றோம். ஆமாம், அது நல்லா இல்லைனா கூட நம்ம குறை சொல்கிறோம். ஆமாம், எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒட்டுமொத்த கணவர்களுக்கும் சொல்கிறேன். புரியுது, சொல்லுங்க. ஓகேவா, மூக்க முடிக்க சாப்பிட்றேன், நல்லா இல்லை குறை சொல்கிறோமா. ஆனால் நாங்கள் ஒரு வேளை சாப்பாடு போடுறோம் தெரியுமா, அதுக்காக வாழ்க்கை ஃபுல்லாக நன்றி விசேஷமாக இருக்கணுங்க. ஆனால் நீங்கள் நன்றிங்க இந்த கை அமுக்கலை காலை அமுக்கலை அதை மட்டும் சொல்கிறீங்களே, இந்த டெய்லியும் காலையில் எழுந்து கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்களா. ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டாலே சாகிற வரைக்கும் நன்றி விசேஷமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் 3 வேளையும் செஞ்சு போகிறத மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு எங்களையே குறை சொல்லி போகிறீங்க. எங்க வெரி வெரி நைஸுங்க. இந்த அத்தி மரத்துலேயும் இவ்வளோ பூ பூக்குது. என்னங்க எவ்வளோ நாள் கோவம் இது? நிறைய நாள் இருந்திருக்குங்க, இப்போ லைட்டாக தான் வந்திருக்கு. இன்னொரு நாள் ரொம்ப ஆக்ரோஷமாக வரும். இந்த மாதிரியே போனீங்கன்னா பெண்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் வந்துடுவாங்க. தேங்க்ஸ்ங்க. ஸோ ஸ்வீட்டுங்க.